சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சம்பா கோதுமை ரவை ஏதாவது ஒரு வடிவத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உப்புமாவாகவோ இல்லைன்னா சம்பா கோதுமை ரவை புட்டாகவோ செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இது ரவை சம்பா கோதுமை ரவை மெதுவாக தான் டைஜஸ்ட் ஆகும். ஆனால் புரோட்டீன் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்தும் அதிகமாக இருக்கும். அப்புறம் நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. நியாசின், தியாமின், ரிபோஃப்ளேவின் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தா குறைந்த கிளைசமிக் இண்டெக்ஸாக தான் அதில் இருக்கும். அப்போ நார்ச்சத்து மிகுந்த உணவாக இருக்கிறனால ஒரு வயிறு நிரம்புற ஒரு உணர்வு கொடுக்கும். இது பொதுவாக சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பசியும் ரொம்ப இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இது நார்ச்சத்து நிறைஞ்சதாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு வயிறு நிரம்புற உணர்வு கொடுக்கும். அப்போ அவங்களும் மன ரீதியாக நல்லா இருப்பாங்க. இது சாப்பிடும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றல் கிடைச்ச மாதிரி ஹெல்த்தியாக ஃபீல் ஆவாங்க. ஆனால் அது கொழுப்பு அளவையும் கட்டுப்படுத்தும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். இப்படி நிறைய சத்துக்கள் அதில் அடங்கியிருக்கு. இந்த சம்பா ரவையில் செலினியம் சத்துக்கள் இருக்கிறனால இது தொற்று நோய்கள் நம்மளை டக்குன்னு அட்டாக் பண்ணாத அளவு ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் இது கொடுக்கும். மற்றபடி இது எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நல்லது, நரம்பு மண்டலத்துக்கு நல்லது. இந்த சம்பா கோதுமை ரவையில் உள்ள காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நம்ம செரிமானத்தை தாமதப்படுத்தி குளுக்கோஸ் ஸ்பைக்ஸை ஏற்படாமல் அது தடுக்கும். இதில் உள்ள அந்த மெக்னீஷியம், பொட்டாசியம் இருக்கு இல்லையா, இது இரத்த கொதிப்பை வர கட்டுப்படுத்தும். இதில் விட்டமின் B1, B2, விட்டமின் B6, புரதம், நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் கொழுப்பும் கிளைசமிக் இண்டெக்ஸும் மிக குறைவாக இருக்கிறனால இது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. மற்ற உணவுகளை எடுக்கிறத விட இந்த உணவை, இந்த சம்பா கோதுமை ரவையை ஒரு கிச்சடியாவோ ஒரு உப்புமாகாவோ இல்லாட்டி ஒரு புட்டா, ரவை புட்டு, கோதுமை ரவை புட்டா செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறனால, கிளைசமிக் இண்டெக்ஸ் மிக குறைவாக இருக்கிறதுனால இது அவங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வேற உணவை கம்பேர் பண்ணும்போது இந்த உணவை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு நாம ஹெல்த்தி சமையல்ல சம்பா கோதுமை ரவை புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்து சிம்மில் வச்சு வறுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக நெருப்பு வைக்காம சிம்மில் வச்சு வறுத்து தண்ணி அப்படியே தெளித்து நல்லா கிளறி விடணும். நல்லா கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கணும், ஏன்னா இது தண்ணி ரொம்ப உறிஞ்சி எடுக்கும். அதுக்கு பிறகு எவ்வளவு தேவைப்படுதுன்னு பார்த்து தண்ணி தெளித்து நல்லா கிளறி வச்சு அதில் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா கிளறி விடணும். அப்புறம் புட்டு வைக்கிற அந்த குழல் இருக்கு இல்லையா, அதில் எடுத்து இது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களும் சாப்பிடணும், அந்த பிள்ளைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு கலந்து செய்யலாம். பெரியவங்களுக்குன்னா சர்க்கரை இல்லாமல் வச்சு மேலே ஒரு மூடி வச்சு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டெய்லி ஏதாவது ஒரு வேளைக்கு இதை டிஃபனை எடுத்துக்கிட்டா கூட அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான, நல்ல ஆற்றல் மிகுந்த உணவாக இருக்கும். செய்து பார்த்து சொல்லுங்க. இதே மாதிரி ஆரோக்கியமான சமையல் பார்க்குறதுக்கு நம்ம வேல்ஸ் ஹெல்த் கேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.